இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாக ஒரு தோசை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பு பாசிப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்ச பிறகு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பெல்லாம் அரை கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, சிறிய துண்டு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு ஸ்வீட் கார்னை க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்த மாவு வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். தோசை மாவு பக்குவத்துக்கு மாவாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த இடத்துல வரமிளகாய் அல்லது பச்சை மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் வந்து சைட் டிஷ் வந்து கார சட்னி செய்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. தோசைக்கல்லில் நம்ம தேய்க்கிறப்ப நல்லா மெலிசாவே தேய்க்க வரும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடலுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. விருப்பப்பட்ட நீங்கள் ஆயில் அல்லது கீ கூட ஆட் பண்ணி நம்ம சுட்டெடுக்கிறப்ப நல்ல முறுவலாக நல்ல ஒரு கலரோட பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இது கையிலேயே நல்லா சுருட்டி வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பர் அண்ட் சாஃப்டாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டான ரேஷ்மி பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில் செய்வாங்க. நான் பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு கேரட் துருளில் துருவி எடுத்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு. நான் வந்து புதினா இலைகளை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு ரெடியான பிறகு கொஞ்சம் ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour ரெஸ்ட்டில் வச்ச பிறகு சப்பாத்தியாக தேய்க்கிறதுக்கு நல்லாவே மெலிசாவே தேய்க்க வரும். தோசைக்கல்ல ஆயில் அல்லது கீ அப்ளை பண்ணி 2 சைடும் நல்ல ஒரு கலர் கிடைக்கிற வரைக்கும் சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு நல்லா சூப்பர் அண்ட் சாஃப்டான ரேஷ்மி பராத்தா ரெடி. இதை பார்த்திங்கன்னா கையில் அப்படியே சுருட்டி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதேமாதிரி எல்லா பராத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணி இடியாப்பம் செஞ்சால் ஒரு வாசனை இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை இதில் இருந்தது. கட்டாயம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கீத்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கு. அது அரசாணிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேரட் துருவில் துருவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசி மாவு வறுத்து எடுத்துக்கிறேன். அரிசி மாவுக்கு பதிலாக இடியாப்பு மாவு கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க அரசாணிக்காய், கொஞ்சமாக சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீ வந்து வாசனைக்காக நான் ஆட் பண்ணுறேன். தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு இடியாப்பொருளில் இட்டு இடியாப்பமாக பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆவியில் வேக வச்சு எடுக்கிறப்ப நல்ல வாசனையாக பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம இடியாப்பம் செஞ்சு அந்தளவுக்கு ஒரு வாசனையும் டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டும் வாசனை இதில் இருந்தது. தேங்காய் பால் அல்லது தேங்காய் துருவலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாக மெத்துன்னு இரும்பு சத்தும் கால்சியம் மிகுந்த ராகியில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆட் பண்ணி நல்ல டேஸ்டான ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 2 பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். பொழுதான நறுக்கிய கேரட், கேப்சிகம், வெங்காயம், காரத்திற்கேற்ப தனிமிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ராகி அடை வந்து நார்மலாக செய்கிறப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்ல மெத்துன்னு சாஃப்டாக இருக்கணும்னா ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடமாவு பக்குவத்துக்கு ரெடியான பிறகு தோசைக்கல்ல நம்ம அடைகளாக சுட்டெடுக்கிறப்ப முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து, கால்சியம் சத்தோட ப்ரோட்டீன் நம்மளுக்கு நல்லாவே கிடச்சிடுது. கொஞ்சமாக வெள்ளை கலர் எல்லை வந்து நான் மேலே தூவிக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டரை ஆட் பண்ணி சுட்டால் கூட நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க. இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் மிகுந்த ராகியை வந்து வீக்லி 2 நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சோள தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை கலர் சோளத்தை கழுவி காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுலேருந்து 3/4 கப்பு சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, சிறிதளவு உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். பொடிதாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் துருவிய கேரட், பொடிதாக நறுக்கிய கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டோட்டலாக பார்த்தா 1/2 கப்பு மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரவா தோசை மாவு எப்படி நம்ம தண்ணியாக ரெடி பண்ணோமோ அது மாதிரி ரெடி பண்ண பிறகு சூடான கல்லில் ரவா தோசையெல்லாம் எப்படி நம்ம விசிறி ஊற்றுவோமோ அது மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சோள தோசை ரெடி. இது எல்லா வித சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த சீசனில் அடிக்கடி கிடைக்கக்கூடிய விலை குறைவான ரிச் ப்ரோட்டீன் இருந்த பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேல் மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். கோதுமை மாவில் தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள்தூள், ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம மாவை ரெடி பண்ணுறப்ப மேல் மாவு, அதாவது சப்பாத்தி சுட்டு எடுக்கிறப்ப நம்ம சாஃப்டாக இருக்கும். வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பொடிதான இருக்க வெங்காயம், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா இல்லைன்னா 2 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி. சப்பாத்தி மெலிசா தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ண பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் உள்ளார ஆட் பண்ணி நான் செய்கிற மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு திக்காக பராத்தா ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆயில், கீ கூட ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். நான் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். மிதமான ஹீட்டில் 2 சைடு செந்து வர வரைக்கும் சுட்டு எடுக்கிறப்ப பராத்தா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷே தேவையில்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் ஆனியன் ரைத்தா யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாப், மகாராஷ்டிரா சைடில் ரொம்ப ஃபேமஸான ஆலு மட்டர் பராத்தா ரெடி. இன்றைக்கி நல்லா சூப்பர் ஃபுட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள பிரச்சனை நீக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். அந்த தோலையை நீக்கிட்டு கேரட் தூளில் துருவி எடுத்துக்குவோம். அதே கப்பில் 1 கப் ராகி மாவு, இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு, வாசனைக்காக ஏலக்காய் தூள், உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். தேவை கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஒரு புட்டு மாவு பக்கத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நான் வாழை இலையை யூஸ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா வாழை இலை வாசனையோட நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. விருப்பப்பட்டால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப சுகரோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டான சூப்பர் ஃபுட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.